ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வரவழைப்பது, தினமும் 5 நிமிடம் ஒதுக்கி இதை செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த குடும்பத்திற்கு மற்ற தெய்வங்களுக்கு முன்னால் நம்ம குலதெய்வம் ஓடோடி நம்மளை கூப்பிடாமையே வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். நம்ம கூப்பிடவே தேவையில்லை. நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோன்னா நம்ம குலதெய்வம் ஓடோடி நம்மளை காப்பாற்றும். அதற்கு பெயர் தான் குலதெய்வம். அப்பேற்பட்ட குலதெய்வம் ஒரு சில வீடுகளில் அந்த குலதெய்வத்தின் அருள் கடாட்சமே இருக்காது. அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கவே தங்காது. அவங்க வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வெளியில் எங்கேயாவது போய் ஜாதகமோ குறியோ பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் குலதெய்வமே கிடையாது, அது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. கவலை வேண்டாம். நீங்கள் தினமும் ஒரு 5 நிமிடம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி வரும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் நாம் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காமல் நம்ம இருக்கும் இடத்துல நம்ம வணங்கி கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சிவபெருமானை சொல்வார்கள். ஆனால் குலதெய்வம் இல்லாமல், குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. நம்ம வீட்டில் குலதெய்வ சக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே தயங்கும். எந்தவித ஒரு தீய நபர்களும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு நம் குலத்தை, நம் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வம் ஒருவரது வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டே தலைகீழ மாறிடும். அவங்களுக்கு நடப்பவை அனைத்துமே கஷ்டகாலம்தான். ஒரே துக்க சம்பவமாக நடக்கும். நிம்மதியே இருக்காது. ஏதாவது ஒரு இரத்த காயம், வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனாலே ஏதாவது கால் கை அந்த மாதிரி இரத்த காயத்தோடு தான் திரும்பி வருவாங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும், எந்த ஒரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அது வெற்றியடையாது, தோல்வியில் தான் முடியும். மொத்தத்தில் குலதெய்வத்தின் அருள் கடாட்சம், குலதெய்வத்தின் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத குடும்பம், அந்த வீடு அப்படின்றது தீய சக்திகளின் ஆளுமைக்குள் உள்ள ஒரு இடமாக மாறிவிடும். அப்படி இருக்கும் அந்த இடத்தை, அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை எப்படி மீட்டெடுத்து குலதெய்வத்தை மீண்டும் வர செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குலதெய்வமே யாருன்னு தெரியாதவர்கள் கூட இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்கள் வீட்டை தேடி வந்துவிடும். அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் இதை செய்ய வேண்டும். தினமும் மாலை நேரத்தில் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது புதிதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அந்த குலதெய்வத்திற்காக ஏற்றுவதற்கு நீங்கள் செய்யணும். ஏற்கனவே ஏற்ற தீபத்தை வச்சு ஏற்றக்கூடாது. அதாவது அந்த விளக்கு புதிதாக இருக்கணும். மண் விளக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மண் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இதை மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இது குலதெய்வத்திற்காக நாம் தினமும் ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக இருக்க வேண்டும். அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தான் ஊற்றி ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி, இரட்டை திரியாக பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்கள். அது வெள்ளி, செவ்வாய், அமாவாசை அன்று ஆரம்பித்தால் மிகவும் விசேஷம். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தின் சக்தி மிக மிக அபரிமிதமாக இருக்கும். அன்று நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கலாம், அல்லது வெள்ளி செவ்வாயாக பார்த்து ஏற்ற ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அதில் ஒரு பொருளை சேருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். சின்ன பாட்டில் தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக அந்த ஏற்றுகின்ற தீபத்தில் நீங்கள் போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து, என் குலதெய்வமே, என் குலத்தை காப்பாற்றுவதற்காக என் வீட்டில் அமருங்கள். என் வீட்டில் எப்பொழுதும் உங்களது அருள் கடாட்சமும் உங்களது பாத சுவடும் இருக்க வேண்டும். உங்களது பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நானோ என் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு இழைத்திருந்தால் அதை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் அமருங்கள் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து 5 நிமிடமோ 10 நிமிடமோ நீங்கள் மனமாற உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்கள். இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும்.
அது வந்து உங்கள் குலதெய்வம். இப்போ நம்ம தாயோ தந்தையோ சண்டை போட்டுட்டு கோவமாக நம்ம மேலே இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் இப்போ மனதை வந்து புண்படுத்திட்டோம். அவங்கள சமரசம் பண்ண நம்ம எப்படிலாம் பேசுவோம், அந்த மாதிரி பேசி உரிமையாக நீங்கள் வந்து கேட்டு அவர்களை வந்து வீட்டிற்கு வந்து அழைக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் 48 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும். அது வந்து கொஞ்ச நாள்லே வந்து நடந்துரும். அதை வந்து நீங்கள் ஆனால் 48 நாள் பூர்த்தி செஞ்சுருங்க. இடையிடையில் விட்டு விட்டு நீங்கள் வந்து ஏற்றாதீர்கள். இப்போ உங்களால் ஏற்ற முடியாத சூழல் பெண்களுக்கெல்லாம் இருக்கும் பொழுது குழந்தைகளை கூட ஏற்ற சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றணும். நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கணக்கு வச்சு நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து செய்யலாம். இதை ஏன் அப்படி நம்ம ஜவ்வாது சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜவ்வாது வாசனை அப்படின்றது குலதெய்வத்துக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அது எங்கிருந்தாலும் அங்கு வந்து குலதெய்வத்தை ஈர்த்து கொண்டு வந்துவிடும் இந்த ஜவ்வாது மனம். அதனால தான் அந்த நல்லெண்ணெய் தீபத்தில் இந்த ஜவ்வாதை வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த குலதெய்வ கட்டை கூட உடைக்கக்கூடிய சக்தி இந்த நல்லெண்ணெய் இந்த ஜவ்வாதிற்கு வந்து இருக்கின்றது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை யாராவது கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் கூட அதை மீறி உடைத்து கொண்டு குலதெய்வம் உங்களை தேடி வந்துவிடும். இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு குடும்பத்து மேலே தீராத பழி பகையோடு இருக்கும் பொழுது அவர்களை வந்து பழி வாங்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை பெரிய மாந்திரிகரிடம் போய் அவங்க குலதெய்வத்தை முதல்ல வந்து கட்டுப்படுத்தி வைப்பது. ஏன்னா குலதெய்வ துணை வந்து இருந்துச்சுன்னா அவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதுனால, அதனால் அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். ஆனால் இதை வந்து நீங்கள் மனமாற நம்பிக்கையோடு மன உறுதியோடு நீங்கள் வந்து செய்யணும். நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வந்து அமர்ந்துவிடும். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.